நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன். என்னால வெயிட் லாஸே பண்ண முடியல. வெயிட் லாஸ் சீக்கிரமா பண்ணுறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க அப்படின்னா, உங்களுக்காகவே ஒரு 6 டிப்ஸ் நான் சொல்றேன். இந்த டிப்ஸை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, ஒரு மாசத்துக்கு 3லிருந்து 5 கிலோ வரைக்கும் 100% வெயிட் லாஸ் ஆகும். ஸோ அதில் முதல் டிப்ஸ் என்ன அப்படின்னா, நீங்க காலையில எழுந்திரிச்ச உடனே நீங்க தண்ணி குடிக்கணும். அதாவது சுடுதண்ணி குடிக்கணும். மிதமான சூட்டில குடித்தாலும் சரி, உங்களால எவ்வளோ சூட்டில குடிக்க முடியுமோ அவ்வளோ சூட்டில நீங்கள் ஒரு 100லேருந்து 150 எம்எல் நீங்கள் ரெகுலராக தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் எதுவுமே இல்லாமல் இருக்கும். இல்லை சுடுதண்ணி மட்டும்தான் குடிக்கணுமா அப்படின்னு கேட்டால், இல்லை. இதுக்கு மாற்றா துளசி இலை இருக்குது. அந்த துளசி இலையும் நீங்கள் ஒரு 200 எம்எல்ல நீங்கள் பாயில் பண்ண ஆரம்பித்து அந்த தண்ணியை 100 எம்எல்லாக வர வரைக்கும் நீங்கள் சுடு பண்ணி வச்சு சுண்டை காய்ச்சி நீங்கள் அதை கூட குடிக்கலாம். இதனாலேயும் உங்களுக்கு நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும். அடுத்ததாக நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சரி, சாப்பிட்டதுக்கு அப்புறமும் சரி, ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் தண்ணீர் குடிக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சாப்பிடும்போதே நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இதனால் செரிமான பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1/2 மணி நேரம் கழித்து நீங்கள் தண்ணி குடிக்கலாம். இன்பிட்வீனில் தண்ணி குடிக்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிங்க. நீங்கள் சாப்பிடும்போது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டை நல்லா மென்று சாப்பிடணும். அதாவது நீங்கள் சாப்பிடும்போதே நீங்கள் நல்லா மென்று அதை கூலாக்கி பொறுமையாக சாப்பிடணும். அவசர அவசரமாக சாப்பிடக்கூடாது. ஸோ இதனால் நீங்கள் அப்படி மென்று சாப்பிடும்போது உங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது. நீங்கள் தண்ணியும் குடிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு தண்ணி தவிக்குது சாப்பிடும்போது அப்படின்னா, நீங்கள் கொஞ்சமாக தண்ணி குடிச்சுக்குங்க. அதனால் தப்பு கிடையாது. ஸோ நீங்கள் நல்லா மென்று கூலாக்கி சாப்பிட்றதுனால உங்களுக்கு நல்லா செரிமானம் ஆகும். இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு அடுத்ததான் சியா விதைகள், சப்ஜா விதைகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பார்க்கவே கருப்பு கலரில் இருக்கும். ஸோ அந்த விதைகளை நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறம் 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலில் அந்த சியா விதைகளை நீங்கள் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சியா விதைகளோடு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா, இதன் மூலமாகவும் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையுமே 1 நாள் 2 நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது. ஒரு 28 நாள், அதாவது 1 மாதம் வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டே கிடைக்கும். உங்களுக்கு டீ, காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிக்கிங்க. எப்படி அவாய்ட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் 3லேருந்து 4 காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னா, அதை 2ஆக மாற்றுங்க. 2 டைம் டீ, காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னா, அதை 1 டைமாக சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நீங்கள் படிப்படியாக நீங்கள் டீ, காஃபி அவாய்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலும், இதனாலேயே உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இல்லை என்னால் டீ, காஃபி குடிக்க முடியாமல் இருக்க முடியாது, எனக்கு குடிச்சே ஆகணும் அப்படின்னா, நீங்கள் பிளாக் காஃபி குடிச்சிக்கோங்க. ஸோ சர்க்கரை இல்லாமல் குடிச்சு பழகுனீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் லெமன் ஜூஸ் ட்ரை பண்ணலாம். அந்த லெமன் ஜூஸும் நீங்கள் சர்க்கரை இல்லாமல் வேணும்னா கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். இல்லை லெமன் டீ, க்ரீன் டீ, ஸோ அது மாதிரி கூட நீங்கள் தாராளமாக குடிக்கலாம். ஸோ ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். அதுக்கடுத்த எல்லாருமே பண்ணுற தப்பு என்னென்னா, இரவு உணவு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இரவு உணவை ஒரு 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே எடுத்துக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் அந்த டைமில் என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்னா, நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா இந்த மாதிரி உணவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் தவிர்த்துட்டு வெஜிடபிள் சாலட்டு, ஃப்ரூட் சாலட்டு இது எல்லாத்தையுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடலாம். இல்லைனா பல வகைகளை நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். இரவு நேரத்தில் வாழைப்பழம் சாப்பிட்றத மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிங்க. மற்றபடி நீங்கள் கொய்யாப்பழம், மாம்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு பழம் இது எல்லாத்தையுமே இரவு நேரங்களில் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தை நீங்கள் 7லேருந்து 8 மணிக்குள்ளே நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இரவு உணவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வெயிட் லாஸ்க்கு. ஸோ நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ரெகுலராக 1 மாதம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% வெயிட் லாஸ் ஆகும். உங்களுக்கு இந்த டிப்ஸில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கொஸ்டின் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், என்னால் வெயிட் லாஸ் பண்ண முடியல அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற டீட்டெயில்ஸை எல்லாத்தையுமே எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டயட் சார்ட் கொடுத்து நீங்கள் என்னென்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத நான் டெய்லியும் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நான் மோட்டிவேஷன் பண்ணுறேன். இது வரைக்கும் 100க்கும் மேற்பட்டவங்க வெயிட் லாஸில் ஜாயின் பண்ணி எல்லாருமே நல்லபடியாக வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வெயிட் லாஸில் என்ன ஒரு சந்தேகமாக இருந்தாலும் என்னை கேளுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ யாரெல்லாமே வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே வெயிட் லாஸ் பண்ணி ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ நான் ஜிகே ஜீரோ சுகர் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அடுத்த வீடியோவில் வெயிட் லாஸ் டிப்ஸை பற்றி இன்னும் ஒரு 5 டீட்டெயில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Thank you.